ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்டைல் கொடி கூரா சிக்கன். இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகா 4 ஆட் பண்ணிக்கிறேன். 5-6 கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 6 to 8 எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயை வச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு. இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இதுலேயும் காஞ்ச மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பேஸ்ட்டில் இருக்கிறதுனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சேர்க்கறதுனால ரெட் கலர் கொடுக்கும், அதனால். ஏற்கனவே பேஸ்ட்டில் மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆந்திரானால ரொம்ப காரசாரமாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. गैस स्लो करो, धुआं चारा क्या मालूम छोरा नहीं, अभी धुआं सारा दिखना. இப்போ இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவில் சிக்கன் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா இருக்குல்ல, இந்த மசாலாலே நல்லா சிக்கன் வேகட்டும். லிட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். வாவ், பார்க்குறதுக்கே இவ்வளோ டெலிஷியஸாக தெரியுது பாருங்கள். சூப்பரான வாசனை. சிக்கன் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது இப்போ சர்வ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் சர்வ் பண்ணியாச்சு. ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக ஸ்பைசி வேணும்னா இதில் காஞ்ச மிளகாவும் மிளகாய்த்தூளும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆந்திரா ஸ்பெஷல் கொடி கூரா ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எடுத்தால் நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.